Hi students, நம்ம 10th standard உடைய supplement reader A Day in 2889 of an American Journalist அப்படின்ற supplement reader தான் பார்த்துட்ருக்குறோம். இந்த supplement readerல நிறைய டெக்னாலஜியோடைய அட்வான்ஸ்மெண்ட் பற்றி அப்போவே அவரோட இமேஜினேஷனில் எழுதியிருக்கிறாரு. அதை தான் இங்கே நம்ம பார்த்துட்ருக்குறோம். என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க அப்படின்றத தான் பார்த்துட்ருக்குறோம். நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்துருப்போம். ஸோ அவங்களுடைய எர்த் ஹெரால்ட் நியூஸ் பேப்பருக்கு வந்து டெய்லி நிறைய ப்ரொபோசல்ஸ் வரும். ஸோ அதில் எது வந்து ரொம்ப பேடாக இருக்கோ அதை ரிஜெக்ட் பண்ணிடுவார். குட் ஒன்னை வந்து என்ன பண்ணுறாரு, செலக்ட் பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பர்சன் கிட்ட தான் அவர் பேசிகிட்ருக்காரு, ஒரு யங் பர்சன் கிட்ட அப்படின்றத தான் லாஸ்ட் வீடியோவில் வந்து நம்ம பார்த்தோம். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா 75 எலமெண்ட்ஸ் இருக்குது, அதை வந்து 3யாக நான் குறைச்சிட்டேன், சேஞ்ச் பண்ணிட்டேன். அதாவது அந்த தனிமங்கள் இருக்கு இல்லையா, அந்த 75க்கு அந்த 3 மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் போதும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அந்த யங் மேன். ஸோ அதுக்கு ஃப்ரான்சிஸ் பெனட் வந்து ரிப்ளை பண்ணுறாரு, பர்ஃபெக்ட், அதாவது சூப்பர், அருமையான ஒரு வண்டர்ஃபுல்லான ஒரு இன்வென்ஷன் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Well sir, I am on the point of reducing the 3 to 1. If I don't run out of money, I will have succeed in 3 weeks. ஸோ ஹியர் இப்போ அந்த யங் மேனோடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தாக்க, அந்த 3 எலமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா, அதை வந்து 1ஆ ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ அதுக்கு தேவையான மணி என்கிட்ட இருந்தால் நான் என்ன பண்ணுவேன், வித்தின் 3 வீக்ஸ்க்குள்ளே ஐ வில் சக்சீடு, கண்டிப்பாக அதை வந்து நான் என்ன பண்ணிடுவேன், அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் தென் ஸோ ஃப்ரான்சிஸ் பெனட் கேட்குறாரு, அப்புறம் வேறு என்ன வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. தென் சார், ஐ ஷல் ரியலி ஹாவ் டிஸ்கவர் அப்சல்யூட்லி. ஸோ நான் கண்டிப்பாக என்ன பண்ணுவேன், என்னுடைய டிஸ்கவர் என்னவோ அதை கண்டிப்பாக நான் வந்து ஃபினிஷ் பண்ணிடுவேன், அச்சீவ் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அண்ட் த ரிசல்ட் ஆஃப் தட் டிஸ்கவரி, இட் வில் பி டு மேக் கிரியேஷன் ஆஃப் ஆல் ஃபார்ம் ஆஃப் மேட்டர்ஸ் ஈஸி, ஸ்டோன், வுட், மெட்டல், ஃபைபர். ஸோ ஹியர் அவருடைய கண்டுபிடிப்பு, அந்த டிஸ்கவரி இருக்கு இல்லையா, அது என்ன அப்படின்னு பார்த்தா, ஸோ எந்த ஃபார்மில் இருந்தாலும் அதை நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதாவது ஒரு ஸ்டோனை க்ரியேட் பண்ணணும், இல்லை ஒரு வுட்டு, மெட்டல், ஃபைபர், இந்த மாதிரி எதை க்ரியேட் பண்ணணுன்னாலும் அது வந்து ரொம்ப ஈஸியாக ஆக்கிடுவாங்க, ரொம்ப ஈஸியாக மாற்றிடலாம். அதுதான் வந்து என்னுடைய கண்டுபிடிப்பு, அதுதான் என்னுடைய இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Are you saying you are going to be able to construct a human being? Complete. The only thing missing will be the soul. ஸோ ஃப்ரான்சிஸ் பெனட் வந்து அந்த யங் மேன் கிட்ட கேட்குறாரு, ஸோ உங்களால் வந்து ஒரு முழுமையாக ஒரு ஹியூமன் பீயினை வந்து க்ரியேட் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த யங் மேன் என்ன ரிப்ளை பண்ணுறாருன்னா, எஸ் பட் வித்தவுட் சோல், அந்த சோல் ஒன்று மட்டும்தான் என்னால் க்ரியேட் பண்ண முடியாது, மற்றபடி ஒரு ஹியூமன் பீயினை கண்டிப்பாக என்னால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இங்கே இவங்க எதை பற்றி பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தா, தே ஆர் கிரியேட்டிங் ஃபார் அ ரோபோ. ஸோ அந்த ரோபோ உருவாக்குறத பற்றி தான் அவங்க பேசுகிறாங்க. ஏன்னா அந்த ரோபோக்கு என்ன சோல் கிடையாது, அதான் வித்தவுட் சோல் ஹீ கேன் கிரியேட் ஃபார் த மேன். ஸோ அந்த மேனை வந்து அவரால் உருவாக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. Francis Bennett assigned the young fellow to the scientific editorial department of his journal. ஸோ ஹியர் இவருடைய ப்ரொபோசல் அவருக்கு பிடிச்சிருந்ததுனால என்ன பண்ணுறாருனா, அந்த யங் ஃபெல்லோவை வந்து அவருடைய எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட், அந்த ஜேர்னலில் வந்து எடிட்டோரியல் டிபார்ட்மெண்ட்டில் வந்து அப்பாயிண்ட் பண்ணிடுறாரு. A second inventor, using as a basic some old experiment that dated from the 19th century, had the idea of moving whole city in a single block. ஸோ ஹியர் செகண்ட் இன்வென்டர், அதாவது செகண்ட் ப்ரொபோசல் இருக்கு இல்லையா, அந்த ப்ரொபோசலை கொண்டு வந்த செகண்ட் பர்சன் வராரு. அவருடைய பிளான் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இட்ஸ் ஃபார் த 19th சென்ச்சுரியோடைய எக்ஸ்பிரிமெண்ட்டு தான் அது. அதாவது ஒரு ஹோல் சிட்டியையே என்ன பண்ணலான்னா நம்ம மூவ் பண்ணி ஒரு பிளேஸ்க்கு கொண்டுட்டு வரலாம், அது வந்து ஒரே பிளாக்காக ஒரே பில்டிங்காக கூட நம்ம மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. He suggested as a demonstration the town of Suf, situated 15 miles from the sea. After conveying it on a rail down the shore, he would transfer into a seaside resort. ஸோ
ஸோ ஹியர் இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தா, சாஃப் அப்படின்னு சொல்கிறது ஒரு பிளேஸு. அந்த பிளேஸ் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னாக்கா, இட் வாஸ் சிச்சுவேட்டட் 15 மைல்ஸ் ஃப்ரம் த சீ. அந்த சீலேருந்து ஒரு 15 மைல்ஸ் தூரத்தில் தான் இருக்குது. ஸோ அந்த சிட்டியை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா, ஸோ அந்த ட்ரெயின் அந்த தண்டவாளம் இருக்கு இல்லையா, அதில் வச்சு அந்த சிட்டியை நம்ம என்ன பண்ணிடலாம், மூவ் பண்ணிக்கிட்டே வந்து அந்த சீ இருக்கு இல்லையா, அந்த சீ பக்கத்தில் வந்து அந்த சிட்டியை நம்ம கொண்டுட்டு வந்துடலாம். அப்படி கொண்டுட்டு வந்துட்டு அதை வந்து நம்ம வந்து சீ சைடு ரெசார்ட்டாக நம்ம சேஞ்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அந்த செகண்ட் இன்வென்டர் சொல்கிறாரு. Francis Bennett, attracted by this project, agreed to take a half share in it. So here இந்த ப்ரப்போசல் இந்த ப்ராஜெக்ட் வந்து பென்னட்க்கு வந்து ரொம்பவே பிடிச்சிடுது. ஸோ அவர் என்ன சொல்கிறாருன்னா, இதில் ஒரு ஆஃப் ஷேர் வந்து நான் தரேன், என்னுடைய பங்காக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ இதில் இருக்கிறத கேட்கும்போது நம்மளுக்கு ஒரு சில விஷயங்கள்லாம் ஒரு ஃபன்னியாக இருக்கும். அதாவது அந்த சிட்டியே, அதாவது அந்த ஒரு சின்ன டவுன் இருக்கு இல்லையா, அதை வந்து நம்ம ஒரே பிளாக் ஒரே பெரிய பில்டிங்காக மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அண்ட் அந்த பில்டிங்கை நம்ம என்ன பண்ணலான்னா, அந்த ட்ரெயின் தண்டவாளம் இருக்கு இல்லையா, அதில் வச்சு அப்படியே மூவ் பண்ணிக்கிட்டே வந்து நம்ம அந்த சீ பக்கத்தில் கொண்டுட்டு வந்து வச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இதெல்லாம் கேட்குறதுக்கு எப்படி இருக்குது, ஒரு ஜஸ்ட் ஃபார் த இமேஜினேஷன், அதாவது ரியலில் நடக்காது, ஒரு இமேஜினேஷனில் மட்டும்தான் நடக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களெல்லாம் எழுதியிருக்காரு. The proposals heard and dealt with, Francis Bennett went to stretch himself out in a easy chair in the audition room. ஸோ அவர் என்ன பண்ணுறாருனா, அவருடைய ப்ரப்போசல் எல்லாம் முடிச்சுட்டு ஸோ கொஞ்சம் ஃப்ரீயாக போயிட்டு என்ன பண்ணுறாரு, அந்த ஈஸி சேரில் அந்த ஆடிஷன் ரூமில் உட்கார்றாரு. தென் press a button, he was put in a communication with a central concert. ஸோ அதாவது மியூசிக் கேட்குறாரு. அந்த மியூசிக் வந்து வேர்ல்டுலே ரொம்ப ஃபேமஸான ஒரு சில பர்சன்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா, அவங்களுடைய சாங்ஸ் எல்லாம் அவர் கேட்டுட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறாரு. After so busy a day, what charm found in the work of our greatest master, based on a series of delicious harmonic catalytic formulas. So here அந்த வேர்ல்டில் இருக்கிற அந்த ஃபேமஸ் மாஸ்டர்ஸ் எல்லாம் இருக்கிறாங்களே, அவங்களுடைய ஒண்டர்ஃபுல்லான சாங்ஸ் எல்லாம் கேட்டுட்ருக்கிறாரு. அந்த டே ஃபுல்லாக எப்படி இருந்தார், ரொம்ப பிஸியாக இருந்தார், ஒர்க் இருந்துச்சு. ஸோ இப்போது now he was relaxing himself. During his meal, phonotelephonic communication had been set up with Paris. ஸோ அவருடைய மீல்ஸ் இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அந்த ஃபோனோடெலஃபோட்டிக் மூலயமா பேசணும், கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றத வந்து அதாவது பாரிஸ்க்கு கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்றத வந்து ஆல்ரெடி அவர் என்ன பண்ணியிருக்காரு, அதை வந்து அதில் செட் பண்ணி வச்சுருக்கிறாரு. When do you expect to get back to Centropolis, dear Edith? ஸோ ஹியர் எடித் அப்படின்றது தான் இந்த ஃப்ரான்சிஸ் பென்னட் இருக்கார் இல்லையா, அவருடைய ஒய்ஃபோட நேமு. ஸோ இங்கே தான் இந்த இடத்துல தான் என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் டைம் வந்து அவங்க ஒய்ஃபோட நேமை வந்து மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ ஃப்ரான்சிஸ் பென்னட் என்ன கேட்குறாருன்னா, அவங்க ஒய்ஃப் கிட்டே கேட்குறாங்க, எப்போ வந்து நீ சென்ட்ரோபோலிஸ்க்கு திரும்ப வரப்போகிற, ஹியர் சென்ட்ரோபோலிஸ்னால் நியூயார்க்குக்கு வந்து ரிட்டர்ன் வர அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஐ எம் கோயிங் டு ஸ்டார்ட் திஸ் மூமெண்ட். ஸோ நான் இதை கிளம்பிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பை டியூப் ஆர் ஏரோ ட்ரெயின். ஸோ நீ வந்து டியூப் மூலயமா வரியா இல்லை ஏரோ ட்ரெயின் மூலயமா வரியா அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அதுக்கு எடித் ரிப்ளை பண்ணுறாங்க, பை டியூப். ஸோ டியூப் மூலயமா தான் நான் வரேன் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணுறாங்க. தென் யூ வில் பி ஹியர். ஸோ அதாவது அட் 11:59 திஸ் ஈவினிங். ஸோ எப்போ நீங்கள் இருப்ப அப்படின்னு கேட்குறதுன்னு சொல்கிறாங்க. 11:59 நான் அங்கே வந்துடுவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கு வந்து ஃப்ரான்சிஸ் பென்னட் கேட்குறாரு, இட்ஸ் ஏ பாரிஸ் டைம். ஸோ நீ சொல்கிறது வந்து பாரிஸ் டைமுக்கு இங்கே வருவியா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. நோ சென்ட்ரோபோலிஸ் டைம். உடனே அவங்க சொல்கிறாங்க, இல்லை இது சென்ட்ரோபோலிஸ் நியூயார்க்கோட டைமிங் தான் நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. குட் பை தென் அண்ட் அபோவ் ஆல் டோன்ட் மிஸ் த டியூப். ஸோ அதாவது ஓகே நீ கேர்ஃபுல்லாவா அப்படிலாம் சொல்லிவிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா, பஸ்ஸை மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இங்கே அவர் என்ன சொல்கிறேன்னா டியூபை வந்து நீ மிஸ் பண்ணிடாத அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஹியர் இங்கே டியூப் அப்படின்னு அவங்க மென்ஷன் பண்ணுறது எது அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம இந்த அண்டர் கிரவுண்டு ட்ராவல் இருக்கு இல்லையா, அதாவது இந்த கடலுக்கு அடியிலலாம் ட்ரெயின் போகுதுன்னு சொல்லி கேட்குறோம் இல்லையா, ஸோ அதை தான் இங்கே டியூப்புன்னு சொல்கிறாங்க. அந்த கடலுக்கு அடியில் வர அந்த ட்ரெயின் இருக்கு இல்லையா, இப்போது எம்ஆர்டி மாதிரி, ஸோ அதில் ட்ராவல் பண்ணுறது தான் டியூப்புன்னு சொல்கிறாங்க. அதில் வந்து ரொம்பவே ஃபாஸ்ட்டாக என்ன பண்ணிடலாம், ரீச் ஆகிடலாம். இப்போ வந்து நம்மளுக்கு இங்கே பார்த்தாக்கா நார்மலாக டிராஃபிக் எல்லாம் இருக்கும், அந்த மாதிரி டிராஃபிக் ப்ராப்ளம்ஸ் எதுவுமே இருக்காது.
The submarine tube by one travel from the Paris to Paris in 255 minutes. ஸோ அதாவது இந்த சப்மரைன் இந்த டியூப் மூலயமா வந்தாங்கன்னா பாரிஸ்லேருந்து இங்கே சென்ட்ரோபோலிஸ்க்கு வந்து 295 மினிட்ஸ்க்குள்ளே வந்து ரீச் ஆகிடலாம். அப்போனா ரொம்ப சீக்கிரம் வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Certainly much preferable to the Arrow train, which only managed 600 miles an hour. ஹியர் ஏரோ ட்ரெயின் வருது இல்லையா, அந்த ஏரோ ட்ரெயினை விடவே நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துடலாம். ஏரோ ட்ரெயின்ன்றது வந்து 1 மணி நேரத்துக்கு 600 மைல்ஸ் தான் போகும். பட் இந்த டியூப் சிஸ்டம் வந்து அதை விட ரொம்ப ஃபாஸ்ட்டானது. ஸோ அதனால் என்ன பண்ணிடலாம், இன்னும் ரொம்ப சீக்கிரமாக நம்ம வந்துடலாம், பாரிஸ்லேருந்து இங்கே நியூயார்க்குக்கு வந்துடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. Francis Bennett, very tired after so very full a day, decided to take a bath before going to bed. ஸோ அவர் வந்து ரொம்ப டயர்டாக இருந்தார், பிஸியாக இருந்தார். ஸோ அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, ஸோ போயிட்டு குளிச்சுட்டு வந்தால் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் அப்படின்னு சொல்லி திங்க் பண்ணுறாரு. There was always a bath already in the office. He touched the button. ஸோ அதாவது அவர் ஏற்கனவே ஆஃபீஸ்லேயே ஒரு டைம் குளிச்சிட்டாரு, இருந்தாலும் இப்போ திரும்ப குளிக்கணும் அப்படின்னு தோணுது. ஸோ அவர் வந்து ஒரு பட்டனை டச் பண்ணுறாரு. A rumbling sound began and got louder, increased. Then one of the door opened and the boat appeared, gliding along its trail. ஸோ ஹியர் அவர் வந்து அந்த ஒரு பட்டனை டச் பண்ணோடனே சவுண்டு கேட்குது. அந்த சவுண்ட் எப்படி இருக்குதுன்னா கொஞ்சம் லவுடாகிக்கிட்டே இருக்குது, அதாவது இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்குது. தென் another one door was open. ஸோ இன்னொரு டோர் ஓப்பன் ஆகுது. அங்கே அவர் குளிக்கிறதுக்கு அந்த பாத்திங்ஸ் எல்லாமே வந்து அப்பியர் ஆகுது. அவர் மூவ் ஆகி என்ன பண்ணுறாரு, அதுக்குள்ளே போகிறாரு. ஸோ இதோட இங்கே வந்து நம்மளுக்கு இந்த சப்ளிமெண்ட் ரீடருடைய ஸ்டோரி கம்ப்ளீட் ஆகுது. ரியலி இட் வாஸ் ஏ அமேசிங் ஸ்டோரி. ஸோ இதில் வந்து அவர் 80s எழுதியிருக்கிறாரு. 2889 எப்படி இருக்கும் அப்படின்றத. நவ் வி ஆர் ப்ரெசன்ட் இன் த 2020. ஸோ இந்த 2020 அவர் எழுதியிருக்கிறதுல ஒரு 90% ஆஃப் அட்வான்டேஜ் வந்து அந்த அட்வான்ஸ்மெண்ட் வந்து இப்போவே நம்ம பார்க்குறோம். ஸோ அவர் 800 தான் அப்படிலாம் நடக்கும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காரு. ஆனால் இப்போவே என்ன பண்ணிட்டாங்க, அதில் நம்ம ஒரு 90% வந்து ரீச் பண்ணிட்டோம். இந்த ஸ்டோரியில் வந்து நம்ம பார்க்குறதுக்கு ஆச்சரியப்படுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் எல்லாம் இருக்குது. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஆடை வந்து நாங்கள் க்ளவுட்ஸில் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி தருவோம். வேர்ல்டில் எந்த இடத்துல இருந்தாலும் என்ன பண்ணிடலாம், அங்கேருந்து க்ளவுட்ஸை பார்த்தாலே அந்த ஆடை பார்த்துக்கலாம் அப்படின்னலாம் சொல்லியிருக்கிறாங்க. தென் இந்த ஏரோ கார், ஸோ டியூப் சிஸ்டம், அதே அட் த சேம் டைம் ஃபுட் அந்த ஃபுட்டெல்லாம் என்ன டியூப் சிஸ்டம் மூலயமா அவங்க வீட்டுக்கே வருது. இதெல்லாமே கேட்குறதுக்கு இட் வாஸ் அமேசிங். ஸோ அவர் அப்போ எழுதுனது இப்போ ப்ரெசண்ட்டில் என்ன நடந்துட்டுருக்கிறத நம்ம கண்கூட பார்க்குறோம்.